உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முருகா, ஏதோ கெட்ட கெட்ட கனவா வருதுப்பா. இந்த நிச்சயதார்த்தமும் சரி, கல்யாணமும் சரி, எந்த தடங்களும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம உன் அருளால நல்லபடியா நடக்கணும். நீதான் முருகா நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அவளுக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல, நீதான் அவளுக்கு ஒரே கடவுள். அவளை எப்பவுமே நீதான் பாதுகாத்து வச்சுக்கணும் முருகா. அம்மா, அன்பரசி ரெடி ஆயிட்டாளா? அவளை கஸ்தூரி ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருவா. மஞ்சு கால் பண்றா. சொல்லு மஞ்சு. சார், அன்பரசி. அன்பரசி? ஏய், என்ன சொல்ற மஞ்சு? ஆமா சார். என்னப்பா மஞ்சு என்ன சொல்றா? ஏன் உன் முகம் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அம்மா, அன்பரசி அந்த லாட்ஜில் நீங்க ஏதோ புதுசா பிளான் பண்ணி இந்த நிச்சயத்தை நிறுத்த போறேன், அப்படியே சொத்து எல்லாத்தையும் உங்க பேருக்கு கொண்டு வர போறேன், எனக்கு அதுல 10% கொடுங்கன்னு டீல் எல்லாம் பேசுனீங்க. இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஆனா நீங்க எதுவுமே உருப்படியா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் வாய்ஸ் அவடால் தான் இல்ல? ஆமாங்க தம்பி, நான் கூட நீங்க பேசுனதெல்லாம் பார்த்து புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணுவீங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா உங்களை நம்புறது என்னமோ வேஸ்ட்னு தான் தோணுது. வேஸ்ட் தான். ஆமா, நீங்க அன்பரசி வீட்டு விட்டு துரத்துறதுக்கும் அவங்க அம்மா கஸ்தூரியை கொள்றதுக்கும் சுமார் நீங்க எத்தனை அட்டம் பண்ணியிருப்பீங்க? ஒரு 10 தடவை, இல்ல ஒரு 30 தடவை, ஆமா, இல்லைன்னா ஒரு 50 தடவை. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 100 தடவையாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்ல? பாருங்க, இவ்வளவு தடவை ட்ரை பண்ணியும் உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சதா? செவர்னு தெரிஞ்சும் அங்க போய் முட்டிக்கிறது முட்டாள்தனம். அததான் நீங்க 100 தடவையும் பண்ணியிருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்லை. எங்க செவரு இருக்கு, எங்க கதவு இருக்குன்னு பார்த்து அதை திறந்து தான் உள்ள போவேன். தட் இஸ் மை பாலிசி. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? நான் அட்டன் பண்ணா அது சக்சஸ்ல தான் போய் முடியும். வெயிட் அண்ட் see. என்ன இவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு போறான்? இங்க பாரு சிவகாமி, எனக்கு என்னமோ அவனை பார்த்தா நம்மளை விட புத்திசாலின்னு தான் தெரியுது. அவன் சொல்றதெல்லாம் சரிதானே? அந்த அன்பரசியும் கஸ்தூரியும் தப்பிச்சுக்கிட்டே தானே இருக்காளுங்க. ஒரு முறை அவன் சொல்றதான் கேட்டு பாப்பமே. என்னதான் பண்றான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி சரி, போ, தேட போறாங்க, போ. சரி. அதாம்மா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. என்ன மஞ்சு, அன்பரசி எங்க? அன்பரசி எங்கம்மா?
ஏ சுபா, என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்காங்க? அண்ணா, அன்பரசியை காணோம். என்ன சொல்ற? ஆமாண்ணா. மஞ்சு, அன்பரசி உன் கூட தானே ரூம்ல இருந்தா? சார், நான் காலையில எழுந்து பார்க்கும்போதே அன்பரசி அங்க இல்ல சார். ஐயோ, ச்சே, என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? ஒருவேளை அவங்க அம்மா ரூமுக்கு போய் ரெடியாகி என்னை விட்டுட்டு கோவிலுக்கே போயிட்டாங்களோ? சரி, அம்மா ரூம்லயே போய் பாப்போம். அன்பரசி எங்க ரெடி ஆயிட்டாளா? உங்க ரூம்ல இருப்பான்னு தான் நான் அங்க வர கிளம்புனேன். நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? என்ன மஞ்சு சொல்ற? அவ உன் கூட தானே இருந்தா? இல்லம்மா, நான் எழுந்து பார்க்கும்போதே அவ அங்க இல்ல. ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, லாட்ஜில் எங்கேயாவது தேடி பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. அதான் உங்களை பார்த்து கேட்கலான்னு வந்தேன். என்ன இது? மஞ்சு, என்ன சொல்ற நீ? ஆமா தம்பி, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அன்பரசி எங்கேயுமே காணோம். அன்பரசி அங்க ரூம்ல இல்லைனா இங்க கோவிலுக்கு தானே வந்திருக்கணும். அவ இங்கேயும் வரலனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. லாட்ஜ்ல இருந்து வெளியே போயிருந்தா கண்டிப்பா ரிசப்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன். ஹலோ மேனகா லாட்ஜ், என்ன வேணும் சார்? ஹலோ, நேத்து உங்க லாட்ஜ்ல நைட் ஷிஃப்ட் பார்த்தது யாரு? நைட் டியூட்டில நான் தான் சார் இருந்தேன். அப்படின்னா உங்க லாட்ஜ்ல தங்கியிருந்த யாராவது நேத்து நைட் வெளியே போனாங்களா? கேட்டு திறந்து தான் சார் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கண்ணா சந்துட்டேன். யார் வந்தாங்க போனாங்கன்னு நான் பார்க்கல சார். அப்படின்னா சிசிடிவி கேமரா பார்த்தா தெரியும்ல? ஃபுட்டேஜ் இருக்கிற ரூம்க்கு ஓனர் கிட்ட இருக்கு சார். அவர் 10 மணிக்கு மேல தான் லாட்ஜுக்கு வருவாரு. அப்படியா? ஆமா சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். லாட்ஜ் ஓனர் இன்னும் வரலையா? சிசிடிவி ஃபுட்டேஜ் ரூமை 10 மணிக்கு மேல தான் திறப்பாங்களா? என்னங்க இது? நம்ம பொண்ணு எங்க போயிருப்பா? எனக்கு பயமா இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ பயப்படாத கஸ்தூரி, அன்பரசி வந்துருவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.